ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி பரப்புரையாற்றி வரும் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி ஒரு கட்டமைப்புள்ள ஒரு இயக்கம் அதிமுக, கட்டமைப்புள்ள இயக்கம் அதிமுக, ஒரு குடும்பம் போல் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக அப்படி இல்ல, குடும்பம்னா திரு கருணாநிதி குடும்பம் தான், அது கட்சி அல்ல. திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக, அப்படித்தானே இருக்குது. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் நிறைய அறிவிப்புகள் விட்டார். அதுல மாதந்தோறும் திமுக ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறாங்க, கொடுத்தாரா? பெட்ரோல் டீசல் குறைச்சாரா? ரேஷன் கடையில் கூடுதலா 1 கிலோ அரிசி ஒரு சர்க்கரை போட்டாரா? எதையுமே செய்யல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அது மட்டுமல்ல, இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை எல்லா பக்கம் விற்கிது இல்ல, எங்க பார்த்தாலும் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாமே கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இதை பல முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன், அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது, அதை கட்டுப்படுத்தும் சொல்லி கட்டுப்படுத்த முடியல. அது காரணம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை போதைப் பொருள் விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதுதான் செய்தி. அது மட்டும் இல்ல, இந்த போதை கஞ்சா போதை ஆசாமியால் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வு நடக்குது. கஞ்சா போட்டு கடைக்கு போய் மூக்கு பிடிக்க புரோட்டா சாப்பிடுறாங்க. பணம் கேட்டா அந்த கடை உரிமையாளர்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அருவாள் எடுத்துட்டு மிரட்டுறாங்க. அதோட சிந்திச்சு பாருங்க, இந்த போதை ஆசாமியால மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கல. பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கிருஷ்ணகிரியில கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாட்டியம்மா கூட விட்டு வைக்கிறது இந்த போதை ஆசாமி. எவரோ கேவலமான ஆட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இந்த போதை ஆசாமியால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான். கொலை நிலவரம், இன்றைக்கு போதைப் பொருளுடைய கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் இதுதான் வருது. ஒரு காலத்தில் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன என்று செய்தி போய் கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் என்ன என்று செய்தி வருகின்ற அளவுக்கு இந்த அவல ஆட்சி தேவையா? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு கிலோக்கு 30 ரூபாய் ஏறி போச்சு. என்ன 1 லிட்டர் கடல் எண்ணெய் 60 ரூபாய் விலை ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ உளுத்தம் பருப்பு 40 ரூபாய் ஏறி போச்சு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த விலை உயர்வால் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் பெரும்பாலும் அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள், அவள் கடுமையா பாதிக்கிறாங்க. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. பிறகு நகராட்சி மூலமா வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. அதிமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு. 2 வருஷத்துல 12%, 112% வரி உயர்வு. கடைக்கு 180% வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. இப்படி கடுமையான வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட மின்சார கட்டணம் 52% உயர்த்தி 3 ஆண்டுல வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக்கவர் 2 மடங்கு கட்டண சார்ஜ் அதிகம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஸ்டாலின் குறிப்பிடுறார், இந்தியாவுக்கு முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடு. எதுல ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு.
வேற என்ன கிழிச்சீங்க, என்ன செஞ்சீங்க? 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்கிறீங்க. 2021 வரை பல கட்சிகள் ஆட்சி பிடிச்சிருக்கிற அதுவரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,80,000 கோடி. 2021 26 வரை 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குனதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனை பண்ணிக்கிறீங்க? கொரோனா காலம், ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. நல்லா தெரியும் உங்களுக்கு. வந்துதான் வருமானம். கடைகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, கடைகளுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. எல்லா கடையும் மூடப்பட்டது. டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. வருவாய் இல்ல. பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குல வருமானம் இல்ல. ரோட் டாக்ஸ் வருமானம் இல்ல. பெட்ரோல் டீசல் திறக்கல வருமானம் இல்ல. எக்ஸைஸ் வரியும் இல்ல. அரசாங்கத்துக்கு வரி வருவாய் வரக்கூடிய ஒன்றுமே 1 ரூபாய் வருமானம் இல்லாம ஒரு வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயர்ல ஒரு கடுமையான சோதனையான நேரத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 77 லட்சம் பேருக்கு 3 வேளை சுட சுட விலை இல்லாம உணவு கொடுத்தோம். ஒரு வருஷம் உணவு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இப்ப அம்மா உணவகம் அப்படி அப்படியே குறைச்சி அதுக்குடைய பொருளை குறைச்சாங்க, தரத்தை குறைச்சாங்க, பணி செய்கின்ற பணியாளரை குறைச்சாங்க. அம்மா உணவகத்தை பல இடத்துல மூடிட்டாங்க. அம்மா உணவகத்தினுடைய உணவு தரம் இல்லாம கொடுத்து ஒரு அவப்பெயரை உண்டாக்க பார்க்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அம்மா உணவகம் திறக்கப்படும். சிறப்பான உணவு, சுவையான உணவு கொடுக்கப்படும். உங்களால் மீண்டும் நான் முதலமைச்சராக வந்தால் அம்மா உணவகம் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். இயக்கம் தோற்றுவித்ததே ஏழைகள் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும். ஏழைகளுக்கு அத்தனை அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதை அம்மாவில் கண்ணை இமைகாப்பது போல கட்டி காத்தார். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் இருவரும் தலைவர்களுடைய வழியில சிறப்பாக ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்குவோம் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துடுறோம். மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. அது 12,000 ரூபாயாக பல உயர்த்தி வழங்கப்படும். கடலில் மீன் பிடிக்கும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகி நோய்வாய்ப்படுகின்ற மற்றும் காணாமல் போகின்ற மீனவர்களை விரைந்து மீட்க செயற்கோள் இணைப்புடன் கூடிய கடல் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடலிலே பாதிப்பு ஆகக்கூடிய மீனவர்களின் மீன்பிடி படகுகளையும் மீனவர் மீட்பு குழு மற்றும் இழுவை படகு வசதி செய்து கொடுக்கப்படும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு கடலிலே ஏற்படுகின்ற பேரிடர்கள் பற்றி செய்தி வழங்கும் வகையில் சக்தி வாய்ந்த தொலை தொடர்பு மையம் கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தப்படும். மேலும் ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நேரடி டெலிபோன் வழங்கப்படும். மீனவர்களுக்கு மாதம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல வயதான மீனவர்களுக்கு அந்த மீனவர்கள வாரியம் மூலமாக ஓய்வூதியம் 2,500 ரூபாய் வழங்கப்படும். இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய அதிமுகவின் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. முன்னதாக அவர் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் பார்க்கலாம். நேற்று தினம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின்
மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்ன உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறார். காணாமல் போனான்னு தான் சொன்னே வெளியே உங்களை பற்றி தவறா எப்பொழுதும் பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்களும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுனீங்க. காலுக்குள்ள இருக்கிற எவ்வளவு கேவலமான வார்த்தை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா, 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். முன்னதாக பரப்புரையில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்து விமர்சனம் செய்திருந்த நிலையில் அது தொடர்பாக பதிலளித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. கொரோனா காலகட்டத்தில் ஸ்டாலின் காணாமல் போய்விட்டார் என்றே பேசினேன். ஸ்டாலின் குறித்து தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று விளக்கம் அளித்தார். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.